தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்புகள் பெரும்பான்மையானது திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் திமுகவின் தேர்தல் பணிகள் தான். அரசியல்ல வெற்றி பெற குறுக்கு வழின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மக்களை சந்தித்து வாக்குகளை வாங்குவது என்ற ஒரே வழிதான். அதனால திமுக மட்டும்தான் அந்த தேர்தல் அரசியலுக்கான அனைத்து பணிகளையும் முழு வீச்சோட செஞ்சது. 2024 இருந்து அவங்க சட்டமன்ற தேர்தலுக்கு ரெடியாகி வாக்காளர்களை சேர்த்தல், விடுபட்ட வாக்காளர்களை சேர்த்தல், புதிய வாக்காளர்களை சேர்த்தல், தொகுதி மறைமுறை பணிகள், எஸ்ஐஆர் அந்த திருத்தம், அனைத்து பணிகளையும் முழுமையா செஞ்சது திமுக மட்டும்தான். திமுக தலைவரும் முதல்வரும் தமிழ்நாடு எங்கும் ஆய்வு கூட்டங்களுக்கு போனாரு. ஆய்வு கூட்டங்களுக்கு போகும்போது காலையில மக்களை சந்திப்பதும் மாலையில் ஆய்வு கூட்டங்கள் இருந்தாரு. தேர்தல் அறிவித்த உடனே மீண்டும் அதே போல் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாரு. காலையில மக்கள் சந்திப்பு, மாலையில் மீட்டிங். இப்படி தேர்தல் வேலைகளை அனைத்தையும் முழுமையா செஞ்சது திமுக மட்டும்தான். அரசியல்ல குறுக்கு வழின்னு ஒண்ணு கிடையாது. மக்களை சந்திப்பதுதான் ஒரே வழி. மக்கள் மனங்களை வென்றெடுப்பதுதான் ஒரே வழி. குறுக்கு வழி இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப பணம் கொடுக்கறது, அண்டா குண்டா மோதிரம் எல்லாம் கொடுத்து ஓட்டு வாங்குறாங்களே, அது குறுக்கு வழி இல்லையான்னு கேட்கலாம். அப்படி கொடுப்பதாக இருந்தாலும் நீங்கள் மக்களை சந்தித்து தான் நேரடியாக தான் கொடுக்க வேண்டுமே தவிர குறுக்கு வழின்னு ஒண்ணு கிடையாது. எதுவாக இருந்தாலும் மக்களை சிந்தித்து அவர்கள் ஆதரவை பெற்று வாக்குகளை பெறுவதுதான் ஒரே வழி, வேறு வழி என்பது கிடையாது. அந்த வகையில் திமுக 100% தேர்தல் பணிகளை செய்தது. 2024 இருந்து அவங்க தேர்தல் மூட்ல இருந்தாங்க. அதனால் திமுக தான் வெல்லும் என்று பெரும்பான்மையான கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அதுதான் நடக்கும் என்பது பெரும்பான்மையான கருத்து. ஆகவே திமுக தான் வெல்லும் என்றும் நானும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.